ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள். வணக்கம், இது பேச்சுரிமை சேனல். உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். 2-3 தினங்களுக்கு முன்பு ஒரு எளிய பையன் முருகன் என்ற இளைஞர் வாடகை வேன் ஓட்டி, அந்த வாடகைக்கு சொந்தமாக ஒரு செகண்ட் ஹேண்ட் வேன் வாங்கியிருப்பார் போல இருக்கு. அவருடைய உழைப்பில் ஒரு வேனை வாங்கி அவர் வாடகைக்கு ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கார். சங்கரன் கோயில் அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்தவர். இன்சிடென்ட் நடந்தது சங்கரன் கோயிலில். ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டிருக்குது. அந்த சமயத்தில் அங்கு வந்த போலீசார் அடித்ததில் அந்த பையன் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நிகழ்ச்சியை பார்க்கலாம். நிகழ்ச்சி என்று அல்ல, இது ஒரு கோர சம்பவம். பொதுவாகவே ஏன் கொல்லப்பட்டு விட்டார் என்ற வார்த்தையை பயன்படுத்தினேன், இறந்து விட்டார் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஒரு போலீஸுக்கு ட்ரைனிங்கில் 2 அடியில் ஒரு மனிதனை எப்படி கொல்வது என்றும் அந்த ட்ரைனிங் 2 அடியில் கொன்றுவாங்க. 100 அடி அடித்தாலும் சாக மாட்டான். இதுதான் போலீஸாருக்கு கொடுக்கப்படுகிற ட்ரைனிங். நரம்பு மண்டலம், எந்த இடத்துல அடித்தா எது வீக் பாயிண்ட், இதெல்லாம் போலீஸுக்கு தெரியுங்க. தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆகவே அடித்ததிலேயே ஒரு மனிதன் உயிர் பிரிந்து விட்டதென்றால் அந்த வீக் பாயிண்ட்டை பார்த்து அடிச்சிருக்காங்க. என்ன காரணமாக இருக்க முடியும்? அந்த தம்பி ஒரு பப்ளிக் சர்வீஸில் இருந்திருக்கார். மக்களுக்கு வாடகைக்கு வேன் ஓட்டி இருக்கிறார். இதுதான் விஷயம். டிராஃபிக் ஆகிட்டு இருந்திருக்குது. முன்னாடி போன ஆட்டோவில் இடிச்சிருக்காரு. இவருக்கு சேதமாக இருக்குது. இவருடைய வண்டி, எந்த வண்டியவும் இரவல் வாங்கிட்டு வந்திருக்காரு. இவருடைய வண்டி ரிப்பேரில் இருக்கு. அதனால் கஸ்டமர்ஸை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு தம்பிக்கிட்ட தன்னுடைய சக நண்பரிடம் வாடகைக்கு வாங்கி ஓட்டியிருக்கிறார். வர்ற வாடகை இதுக்கே பத்தாது இந்த ரிப்பேர் செலவுக்கு. அதனால் அந்த கோபத்தில் அவர் ஏதோ நடந்திருக்கலாம். அல்லது ஆட்டோ டிரைவர் மேலே தவறா, இவர் மேலே தவறா, அது அவங்க 2 பேரும் கூட பேசி தீர்த்திருக்கலாம். டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு. இதற்காக அங்கே வந்த 3-4 போலீஸார் அவரை அடித்ததில் அவர் இறந்து விட்டார். அவங்களும் போலீஸ் கொண்டு போய் அவரை சேர்க்கலை, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க பாதியில். பிறகு அங்கே இருந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் சேர்ந்து கொண்டு போய் சேர்க்கும்போது அங்கே ஏற்கனவே உயிர் பிரிந்து விட்டது என்று போலீஸார் அதாவது மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதில் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த சமுதாயம் ஒரு எளிய சமுதாயமாக இருக்குங்க. இது ஒரு பிராமண பையனாக இருந்தால் ஒரு பிராமண பையனை இவ்வளவு துணிச்சலாக அடித்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா they are protected by the law and influenced by the people. அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவங்க, இதில் அதிகாரம் செலுத்தக்கூடிய வக்கீல்கள், நீதிபதிகள், உயர் அதிகாரிகள் எல்லாமே அந்த பிராமண சமூகத்தில் இருக்கிறார்கள். அதனால் அந்த சமுதாயம் மிகப்பெரிய அளவில் அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறது. என்னடா வெளிப்படையாக ஜாதியை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இன்று இந்தியாவில் எங்குமே இந்த நிலைதான், தமிழகத்தில் மட்டுமல்ல, எங்குமே அந்த நிலைதான். ஏன்னா அந்த ஜாதி ஆரம்பத்திலேயே கல்வியின் வாய்ப்பு, கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. கல்வியினுடைய முக்கியத்துவத்தை என்றுமே உணர்ந்தவர்கள் அவர்கள். பெரும்பாலும் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க தான் வக்கீல்கள், அவங்க தான் லா படித்தவங்க. பிரிட்டிஷ் லாவிலிருந்து இந்திய அரசியல் சட்டம் வரை எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவங்க அவங்க தான். இன்னும் வேற மற்ற ஜாதிகளாக இருந்தால் பணபலம் உள்ள ஜாதிகள் இருக்காங்க. அதிகாரிகள் மட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அதிகாரிகள், அரசு வேலைகளே அதிகாரிகளாக இருக்கின்ற சமுதாயங்கள் இருக்கின்றன. இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு எளிய ஜாதியாக இன்று நின்று கொண்டிருப்பது இந்த தேவேந்திர குல வேளாளர்கள்.
இது ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு கைவிடப்பட்ட சமுதாயமாக இருக்கிறது. படித்தவர்களால் கைவிடப்பட்ட சமுதாயம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு முன்பாக நாம் பார்க்க வேண்டியது, இந்த போலீசார் மேல எப்படி புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி அவங்க எஃப்ஐஆர் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு அடையாளம் தெரியாத சில போலீஸார்னா அது எப்படி ஒரு சிறிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை போலீஸார் அப்படின்னு எண்ணி பார்த்து யார் அந்த டிராஃபிக் டியூட்டி அப்படின்னு சொல்லலாம் பார்த்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி அவங்கள சொல்ல முடியும். இப்போ எஃப்ஐஆரில் குறிப்பிட முடியாதா? குறிப்பிட முடியாதுன்னா அது எஸ்பிக்கு தெரியாதா? 10 நிமிஷத்தில் விசாரித்து உடனே அவங்கள பேரை சேர்த்துருக்கலாமே. ஏன் அவங்க ஒருதலை பட்சமாக போலீஸ் நடந்திருக்கிறது? குற்றம் செய்தது எந்த போலீஸாரோ சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு உடனே தீர்ப்பு வழங்கிய அந்த போலீஸ் மேல எஃப்ஐஆர் போடுறதில்ல ஒரு எஸ்பிக்கு என்ன ஒரு சங்கடம், என்ன அந்த இல்லை அந்த ஏன் அவர் எஸ்பி மறுக்கிறார்? எஸ்பி ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு, எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியும். எஸ்பியை கேட்டால் எஸ்ஐயை கேட்டால் ரைட்டரை கேட்டால் சொல்ல போகிறாங்க. குறிப்பிட்ட அந்த போலீஸாரை கூப்பிட்டு அங்கேயே விசாரித்து அங்கேயே அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறதுல அவருக்கு என்ன தொந்தரவு? மேலிடத்திலிருந்து வந்த பிரஷரா? நடந்த சம்பவத்திற்கு அப்போதே பரிகாரம் வேண்டும் என்று யாரும் குதிக்கல. அடிக்கடி குடிச்சு கொள்ளுங்கலாம் கேட்கல. சட்டப்படியான தண்டனையைத்தான் அங்கே அந்த பொதுமக்கள் கேட்கிறார்கள். இன்றைக்கு வீதிக்கு வந்துருச்சு அந்த குடும்பம், நடுத்தருவில் நிற்குது. அந்த முருகனுடைய குடும்பம் என்ன செய்ய போகுது? சின்ன பையன், குழந்தைகள் படித்து கொண்டிருப்பார்கள். எதிர்காலம் என்ன ஆகும் அவர்களுக்கு? இதையெல்லாம் கை வைக்கும் முன்னாடி இந்த அதிகாரிகள் உணர்வதே இல்லை. கோபம் கண்ணை மீறுகிறது, தலைக்கு ஏறுகிறது. ரெண்டாவது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், அந்த பையன் ஒரு பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறதுனால ஏற்கனவே போலீஸாருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்காது. வண்டியில் அடிக்கடி போகிறவர் வர்றவர் எங்கேயும் நிச்சயம் போலீஸாருக்கு தெரியும். ஏற்கனவே அவர் குறிவைக்கப்பட்டாரா? ஏதாவது சிறிய தகராறுகள் குறிப்பிட்ட போலீஸார் மேல் அல்லது குறிப்பிட்ட ஜாதி ரீதியான வன்மங்கள் ஏற்பட்டு அதில் குறிப்பிட்ட சில போலீஸார் அவர் மேல் கடுப்பில் ஒரு கோபத்தில் இருந்தாங்களா? இந்த சந்தர்ப்பத்தை வச்சு பழி வாங்கி விடலாம் என்ற தோரணையில் அவர் திட்டமிட்டு அடிக்கப்பட்டு அடி மூலமாகவே கொன்றுவிடலாம் என்று கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா என்பதை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டிலும் முறையான விசாரணையிலும் தான் தெரிந்து கொள்ள முடியும். இதை போய் அடையாளம் தெரியாத போலீஸாரில் எப்படி அடையாளம் தெரியாத போலீஸார் இருக்க முடியும்? அவங்களுக்கு நம்பர் இருக்குது, அந்த பேட்ஜில் நம்பர் இருக்குது. சிசிடிவி கேமராக்களை கூட அந்த இடத்துல ஆய்வு செஞ்சிருக்கலாம். விசாரணையில் ஒரு 10 நிமிஷத்தில் வெளியே தெரிஞ்சிடும். இதையெல்லாம் போலீஸ் மூடி மறைக்க விரும்புகிறது என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நிச்சயம் இந்த பையனுக்கு நீதி கிடைக்குமா என்பது 90% நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன் இந்த சமூகம் இப்படி ஒரு கைவிடப்பட்ட எளிய சமூகமாகவே இருக்குது? எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய சமீபத்தில் ராமர் பாண்டியன் என்ற மனிதர் படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு முன்பாக 10 பேர் மதுரையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களாம். அவங்க செய்தி சேனல்கள், அவர்களுடைய சேனல்கள் சொல்கிறாங்க. இப்போது இந்த பையன் ஏன், அதாவது ஒரு முக்கியமான விஷயம், அவங்களே அந்த சமுதாயத்தில் படித்து முன்னேறிய பெரிய தலைமுறை இருக்குது. நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்க இருக்காங்க. காளிமுத்து, ஐஜி காளிமுத்து இருந்தார், ஐஜி துரை இருந்தார், ஐஜி முத்துக்கருப்பன் இருந்தார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த படித்து மிகப்பெரிய பதவிகளில் இருப்பவர்களெல்லாம் அந்த சமூகத்தை கைவிட்டு விட்டு சென்று விட்டார்கள். எங்கே வேலை கிடைக்குதோ, சென்னையில் கிடைக்குதா, மதுரையில் கிடைக்குதா, அங்கே வீடு வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டு அவங்களுக்குள்ளே படித்த தலைமுறையோட சம்பந்தம், திருமண உறவுகளை செய்து கொண்டு இந்த எளிய தலைமுறையை கைவிட்டு சென்று விட்டார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு இந்த சமுதாயத்துக்கு தலையில் விழுந்திருக்கின்ற பேரிடி. இன்னொரு சமுதாயம் நான் குறிப்பிட்டே சொல்கிறேன், பழைய சமுதாயத்திற்கு அந்த மாதிரி இல்லை. ஒரு செயின் இருக்குங்க,
மனித சங்கிலி இருக்கு, ஒரு சங்கிலி தொடர்பு இருக்குது. மேலே படித்து மேலே போனவங்களுக்கும் கீழே கிணற்றுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அப்படியே கையை விடுறாங்க. கீழே கிணற்றுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கை அடுத்தடுத்து கிணத்துக்குள்ளே இருக்கிறவங்க, ஒரு படி ஏறினவங்க, அதுக்கடுத்தபடி ஏறினவங்க, மேலே போயிட்டவங்க, இன்னும் மேலே போனவங்கெல்லாம் தொடர்பு இருக்கு. அந்த தொடர்ந்து ஒரு சங்கிலி தொடர்பை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த ஒரு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. யாரை வைத்து எந்த விஷயத்தை சாதிக்கலாம், யாரை வைத்து எந்த பிரச்சனையை அணுகலாம், எந்த அரசியல் கட்சியில் இருக்காங்க, எந்த அதிகார மட்டத்தில் இருக்காங்கங்கிறதெல்லாம் விரல் நுனியில் வச்சுருக்காங்க. உடனடியாக அதை என்ன செய்யணும்னு சொல்லி செய்கிறாங்க. ஏன்னா ஒரு சங்கிலி தொடர்பு இருக்குது. அவங்க படித்து முன்னேறியவர்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் இடையில் ஒரு சங்கிலி தொடர்பு இருக்குது. அதற்கான ஒரு சரியான அரசியல் இயக்கங்கள்லாம் இருக்குது. அதனால் அந்த ஜாதியை இப்போ தொடர்றாங்க. ஆனால் பயம். இந்த தேவேந்திர குல சமுதாயத்திற்கு தான் படித்து வெளியேறிட்டாங்க, அவ்வளவுதான், கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் வேதனைப்பட்ட இந்த சமூகம் என்ன செய்யுதுன்னா, படித்தவன் அவன் பாட்டுக்கு போயிட்டான், யாரோ அவன் திருப்பி அந்த குடும்பங்கள்லேயே அரசு வேலையில் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் இந்த நிலத்திலே பாடுபட்டு நிலத்திலே ஒரு சொந்தமாகவே முயற்சி செய்து தொழில்களை செய்து கொண்டிருப்பவர்கள் எங்களுக்கு எதுக்கு இனி இடஒதுக்கீடு கேட்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தியவர்கள் அந்த சமுதாயத்தில் படித்து முன்னேறியவர்கள் தான். இப்போ அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. ஒரு சட்ட விளக்கத்தை சொல்லுவதற்கு, சட்ட உதவி செய்யறதுக்கும் யாரும் கிடையாது. அவங்கவுங்க எனக்குன்னு போயிட்டாங்க, கைவிட்டுட்டு போயிட்டாங்க. நடுத்தருவில் நிற்கிறது இந்த சமுதாயம். அதனால தான் இவங்களுக்கு இவ்வளவு பெரிய இழப்புகள். அடிக்கடி இவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த விஷயத்தில் அரசு மிகச் சரியாக அணுக வேண்டும். பாதிக்கப்பட்டு நடுத்தருவில் நிற்கின்ற ஒரு சமுதாயத்திற்கான சட்ட உதவிகளை செய்ய வேண்டும். தொடர்ந்து கொடுமைப்படுத்தப்படுகின்ற, தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகின்ற, தொடர்ந்து மனித உயிர்களை பலி கொடுத்து குடும்பங்களை நடுத்தருவில் நிறுத்தப்படுகின்றன. அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படி என்பதை அரசு தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். மனோதத்துவ ரீதியாகவும் சரி, அதிகார மட்டத்திலும் சரி, சட்ட அளவிலும் சரி, அவங்களுக்கு ஒரு உதவியை செய்வதற்கு அரசும் பிற சமூகங்களும் முன்வர வேண்டும். தொடர்ந்து ஒரு சமுதாயம் இப்படி இருந்துக்கிட்டு கூடாது. அது பிற சமுதாயங்களுக்கு நல்லதில்லை. கோபம் ஒரு சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் அதிகமாக கோபப்படுகின்ற சூழ்நிலையை மட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த சமுதாயத்துக்கு சொல்லுகின்ற குறிப்பிட விரும்புகின்ற ஒரு சில விஷயங்களை படிங்க சார். கல்வி அறிவு மிக மிக முக்கியம். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை கொண்டு நீங்க படிக்க வேண்டியது என்ன தெரியுமா? சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு அகல் விளக்குனார் அண்ணா. சட்டம் படிக்கணும். நிறைய பேர் வக்கீலாக மாறணும். சட்டம் படித்தால் மட்டும் போதாது. ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ், ஆங்கிலத்தை மிகச் சிறப்பாக பேசக்கூடிய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். சிறந்த ஆங்கிலமும் சட்ட அறிவும் உங்களுடைய சமுதாயத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண தெரியுமா? பாதுகாக்கும். வேற யாரும் தேவையில்லை. ஒரு சமுதாயம் படித்திருக்கிறது, அதை தொடக்கூடாதுன்னு பிராமண சமுதாயம். ஏன்னா அவங்களுக்கு சட்ட அறிவு அதிகம், ஆங்கிலம் அவ்வளவு அழகாக பேசுவாங்க. நீங்கள் ஆங்கிலம் பேச தெரியலைன்னா செஷன்ஸ் கோர்ட்டோட நின்றுவீங்க. எவ்வளவு சட்ட அறிவு இருந்தும் ஆங்கிலம் தெரியாட்டினா செஷன்ஸோட உங்கள் கதை மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோட முடிஞ்சு போயிடும். அதே சமயம் உங்களுடைய இளைஞர்கள் படித்து நல்ல ஆங்கில அறிவை, நல்ல சட்ட அறிவையும் நல்ல ஆங்கில அறிவையும் பெற்றுக்கொண்டால் அவங்கள சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தடுத்து நிறுத்த முடியுமா? யாராலையும் தடுத்து நிறுத்த முடியுமா? இன்றைக்கு கோகுல்ராஜுங்கிற ஒரு பையன் படுகொலை செய்யப்பட்டார். அதை செஞ்சது யுவராஜ். அந்த கோகுல்ராஜுடைய தாயார் ஒரு எளிய பெண்மணி, சாதாரண பெண்மணி. ஆனால் அவருக்கு உதவ வந்தது சட்டம் தெரிந்த, ஆங்கிலம் தெரிந்த, சட்டப்படி போராடக்கூடிய ரொம்ப சிறப்பான மனிதர்கள் வந்து சேர்ந்தாங்க. இன்றைக்கு என்ன ஆச்சு? யுவராஜுக்கு 3 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு உள்ளே இருக்கிறாங்க. அப்போ இனிமே யாராவது அப்படி செய்ய பயப்படுவான்ல? சட்டப்படி இந்த தப்பு செய்கிறவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்தால்தான் இந்த குற்றங்கள் குறையும்.
விடமாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்காங்க, சட்ட அறிவு பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய இருக்கிறாங்க. நம்ம தொட்டோம்னா வாழ்க்கை வீணாக போயிருங்கிற பயம் வந்தால் அனாவசியமாக இந்த கொலை இதெல்லாம் நடக்காது. பயந்து பின்வாங்கிடுவாங்க. இல்லாட்டினா ஈஸியாக முடிச்சிடலாம். அவங்களுக்கு யார் 4 நாள் கத்துவான், 4 நாள் போராட்டம் பண்ணுவான், வீதியில் வருவான். அதுக்கு மேலே அவங்க அந்த ஜாதியால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது என்ற சூழ்நிலை, அந்த நினைப்பு இருக்கிற வரைக்கும் உங்களை தொட்டுக்கிட்டே இருப்பாங்க, உங்களை டச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ், சட்ட அறிவு. அது மட்டும் இல்லை, என்ன படிப்பு வருதோ படிங்க. படிப்பு தான் உங்களை கரையேற்றும், உங்களுடைய சமுதாயத்தை மிகப்பெரிய அளவிலே கொண்டு வரும். ஒரு பாதுகாக்கின்ற ஒரு வேலியாக, அரணாக கல்வினார். அதுதான் உண்மை. நீங்கள் எவ்வளவு போராட்டம் நடத்தினாலும் சரி, எவ்வளவு தூரம் வீதியில் வந்து வெட்டுவேன் குத்துவேன்னாலும் சரி, அதெல்லாம் நடக்காது. சட்டப்படியாக தண்டனைகளை வாங்கி கொடுத்து குற்றவாளிகளுக்கு தண்டனைகளை வாங்கி கொடுக்காத வரை இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், இளைஞர்கள் தங்களுடைய தீவிர போக்கை கொஞ்சம் கல்வியின் பக்கம் தீவிரமாக படிங்க, திருப்புங்க. முயற்சி செய்தால் வராதது எதுவுமே கிடையாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து படிங்க சார், திருப்பி திருப்பி படிங்க. ஆங்கில பயிற்சி பெறுங்க. இன்றைக்கெல்லாம் நிறைய இலவச பயிற்சி மையங்கள் வந்துருச்சு. அது மட்டுமல்ல, அந்த யூடியூப் என்பது மிகப்பெரிய வரம். இதிலே நீங்கள் சிறந்த ஆங்கில அறிவை, முயற்சி இருந்தால் யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். நல்ல விஷயம் தேடி படிங்க. ஒரு கருப்பின அடிமையின் வரலாறுங்கிற புத்தகம் படிச்சிருக்கீங்களா? டக்ளஸ் என்ற ஒரு கருப்பின நீக்ரோ எழுதியது. அவன் எப்படி தெரியுமா படித்தான்? அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை. தான் அடிமையாக வேலை செய்த போது ஒரு வெள்ளைக்காரங்க வீட்டில் அடிமையாக வேலை செய்கிறான் சின்ன வயசில், 1700. அவன் அந்த வீட்டில் இருக்கிற ரொட்டியை எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஏழை வெள்ளைக்கார சிறுவர்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு எழுத்தையும் கற்றுக்கொள்கிறான். ஒரு ரொட்டி துண்டு கொடுத்து ஏ என்ற எழுத்தை கற்றுக்கொண்டான். இன்னொரு ரொட்டி துண்டை கொடுத்து பி என்ற எழுத்தை கற்றுக்கொண்டான். ஏ, பி, சி, டி இப்படி 26 எழுத்துக்களுக்கும் அவன் வீட்டிலே இருந்து ரொட்டிகளை திருடி கொண்டு வந்து, சில சமயம் தனக்கு கிடைத்த ரொட்டிகளை தன்னுடைய பசியை பொறுத்து கொண்டு ரொட்டியை வெள்ளைக்கார சிறுவர்களுக்கு கொடுத்து எழுதி, அந்த மறக்காம இருக்கிறதுக்காக அவன் அந்த சுவர்கள்லையும் மூடைகள்லையும் கரியால எழுதி வைப்பான். ஏங்கிற எழுத்து என்ன அப்படிங்கிறது எழுதி திருப்பி திருப்பி எழுதி வச்சு டக்ளஸ் படித்தான். திருப்பி திருப்பி படித்தான். அவன் தான் பின்னாளில் அவன் அந்த வீட்டை விட்டு ஓடி அடிமை முறையிலிருந்து விடுதலையாகி பெரிய சட்ட வல்லுநராக வந்தான். புத்தகங்களை எழுதினான் டக்ளஸ். மிகப்பெரிய அளவில் அமெரிக்க அரசியலில் அவன் மிகப்பெரிய ஆளாக உயர்ந்தான் டக்ளஸ். கருப்பின அடிமையின் வரலாறு என்ற புத்தகம் பல கோடி புத்தகங்கள் விட்டுறது. அந்த புத்தகத்தை அவன் தான் எழுதினான். ஒரு எழுத்தாளராக, ஒரு வக்கீலாக பின்னாளில் உயர்ந்த டக்ளஸ் தன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக தன்னுடைய நிலை உயர வேண்டும் என்பதற்காக எழுத்துக்களை ஒவ்வொரு சிறுவனிடமிருந்தும் கடன் வாங்கி படித்து முன்னேறினான் டக்ளஸ். இதெல்லாம் வரலாறு. இந்த மாதிரி புத்தகங்களை எல்லாம் வாங்கி படிங்க. புத்தகங்கள் தான் உங்களை செம்மைப்படுத்தும். புத்தகங்கள் வாங்கி படிங்க. சட்ட அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக இன்றைக்கு நிறைய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. சட்டம் படிங்க. ஆங்கிலம் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. அதாவது ஆங்கிலம் என்பது ஒரு திருப்பி திருப்பி பயிற்சி செய்தால் ஆங்கிலம் ஒரு ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் வந்துடும். தடுமாற்றம் இல்லாத ஃப்ளூயண்டான ஆங்கிலம். அந்த ஆங்கிலம் நீங்கள் ஃப்ளூயன்சி இருந்தால் உங்களை எங்கே கொண்டு போய் தெரியுமா நிறுத்தும்? உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது சார், எந்த தடையுமே கிடையாது. உலகம் தன்னுடைய கதவுகளை திறந்து கொள்ளும். உலகின் எந்த மூலைக்கு நீங்கள் செல்லலாம். ஃப்ளூயண்டான ஆங்கிலம். ஆகவே படிங்க. இந்த விஷயத்தில், இந்த முருகனுடைய விஷயத்தில் நமக்கு கிடைக்கிற தகவல்களின் அடிப்படையில் அப்படி உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும்
பேச்சுரிமை சேனல். அடுத்த காணொளியிலே சந்திக்கின்ற வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.